தேவன் நல்லவர். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னோடு கூட நீதிமொழிகளின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். ஏற்ற சமயத்தில் சரியான நேரத்தில் சொல்லப்படுகிற சரியான வார்த்தை ஒரு வெள்ளித்தட்டிலே வைத்து கொடுக்கப்படுகிற ஒரு பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வார்த்தைகளை நாம் எவ்வளவு கவனமாய் பயன்படுத்த வேண்டும், நம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு மதிப்பு மிக்கவைகள். பாருங்க, அந்த ஒரு வெள்ளித்தட்டில் வைத்து பொற்பழங்கள், நீங்க ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஆப்பிள் போட்டிருக்கு. தங்க ஆப்பிளை எல்லாம் தட்டில் வச்சு, நம்ம ஆட்கள் இன்னைக்கு எப்படி ஒரு சில்வர் தட்டில் ஒரு 4 பழம் வச்சு ஒரு இன்விடேஷன் கொடுக்கும்போது அப்படி தான் கொடுக்குறோம். ஏன்னா அது ஒரு மதிப்பாக கொடுக்குறாங்க. அதை கூட தட்டை திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன், ஒரு மதிப்பு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பழங்கள், அதுவும் சாதாரண பழங்கள் இல்லையா, எப்படிப்பட்ட பழமோ. அப்போ பாருங்க, பொன்னினால் செய்யப்பட்டதான பழங்களை ஒரு வெள்ளித்தட்டிலே வைத்து கொடுக்கிறது போல நாம் பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னு சொன்னா அத்தனை மதிப்புள்ளவைகளாய் இருக்க வேண்டும். அப்போ வேதம் என்ன எதிர்பார்க்கிறதுன்னு சொன்னா நம்முடைய வார்த்தைகளை நாம் கவனமாய் பயன்படுத்த வேண்டும், ஞானமாய் பயன்படுத்த வேண்டும், சமயத்தை உணர்ந்து என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தையின் மதிப்பு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அவைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னா ரொம்ப அழகானவைகள். வெள்ளித்தட்டுல அப்படியே வச்சு கொடுக்கப்படுகிற அந்த பொற்பழங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம சும்மா பழத்தை அப்படியே டிசைன் பண்ணி ஆட்கள் என்ன செய்யறத பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது அது மிகுந்த அழகுள்ளவைகள், அது மாத்திரமல்ல மிகுந்த மதிப்புள்ளவைகள், அரிதானவைகள். எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்க வெள்ளித்தட்டுல அப்படி தங்க ஆப்பிள்லாம் வச்சு கொடுக்கறது? பார்க்கறது ரொம்ப கடினம், ரொம்ப அரிது. அப்படியெல்லாம் என்ன செய்ய முடியாது. காலத்தில், அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்தில் என்ன செஞ்சிருப்பாங்க, ஏன்னா சாலமோன் காலங்களிலே சொல்லப்பட்டது. அதான் எசேக்கியாவின் மனுஷர் பேத்தெடுத்தின நீதிமொழிகள்னு சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் இந்த ராஜாக்கள் காலத்தில் வச்சிருந்திருப்பானுங்க போல இருக்கு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அரிதானவைகள். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தைகள் இன்றைக்கு வரைக்கும் நம்மால என்ன செய்ய முடியும் சொன்னா அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச முடியும். மதிப்புள்ள வார்த்தைகளை ஞானமாய் கவனமாய் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க. ஒரு மொழி, தேவன் மனுக்குலத்துக்கு கொடுத்திருக்கிற ஒரு விலையேற பெற்ற பரிசு என்னன்னு சொன்னா அந்த மொழி. மற்றவைகளுக்கு இல்லாதது மனிதனுக்கு தேவன் என்ன செய்திருக்கிறதை பார்க்கிறோம். அந்த மொழியை கொடுத்திருக்கிறார். அதுவும் நம்ம தமிழ் இருக்கு பாருங்க, மொழிகளுக்கு தாய். ஆண்டவருக்கு ரொம்ப கவனமா யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரே வார்த்தை தான், பயன்படுத்துகிற இடங்களுக்கு ஏற்றபடி அதை என்ன செய்யும், வேறு அர்த்தம் கொள்ளும். பயன்படுத்துகிற இடங்கள், பயன்படுத்துகிற சூழல்கள், பயன்படுத்துகிற அந்த 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 தொனி இருக்கு பாருங்க. எப்படி இருக்கு உடம்புன்னு கேட்கறது வேற, உடம்பு எப்படி இருக்குன்னா எப்படி, அந்த தொனி மாறினா என்ன மாறிடும், அர்த்தம் மாறிடும். ரொம்ப கவனமா என்ன செய்ய வேண்டி இருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா மதிப்புள்ள வார்த்தைகள். என்னோட கூட ஏசாயா 50:4 வாசிக்கிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு
கர்த்தராகிய ஆண்டவர், பாருங்க, அவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்திருக்கிறார். எதற்கான வார்த்தைகளா? இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேத்த வார்த்தை சொல்ல முதல்ல எனக்கு என்ன இருக்கணும்? அறிவு இருக்கணும், எனக்கு அந்த புரிதல் இருக்கணும். அவனே போராட்டத்தில் இருப்பான், அவங்ககிட்ட போய் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுற கதை என்ன செய்ய வேண்டியது? மேலே மேலே எதையாகிலும் சொல்லி, நீங்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்திருந்தீங்கன்னா இப்படியெல்லாம் வந்திருக்காது, கொஞ்சம் என்ன செஞ்சுருக்கணும், ஞானமாக நடந்திருந்தீங்கன்னா இப்படியெல்லாம். அவனே போராடின்னு இருக்கான், அவனே பாடுகளுக்குள்ள இருக்கிறான், அவனே நெருக்கத்தில் இருக்கிறான். அவங்ககிட்ட என்ன செய்யணுமா? இளைப்படைந்தவனுக்கு அவனுக்கு ஒரு பெரிய ஆறுதல் தேவை, ஒரு பெரிய நம்பிக்கை தேவை, உதவி செய்கிற ஆட்கள் தேவை. ஒவ்வொரு வார்த்தைகள் பாருங்க, நீதிமொழிகள் 16:24 சொல்லுகிறது, இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. குணமாக்கணும். நம்முடைய வார்த்தைகள் என்ன செய்யணும் சொன்னா, ஒரு மனிதனை குணமாக்கணும். பேசும்போதே நம்ம பேசினா அவங்க என்ன செய்யணும்? அப்படியே ஒரு பெரிய ஆறுதல் அடையணும், சுகம் அடையணும், அவங்களுக்கு ஒரு பெரிய தைரியம் வரணும், நம்பிக்கை வரணும், ஒரு உந்து சக்தி. இல்லை பரவாயில்ல, உங்களால முடியும், இதெல்லாம் சின்ன விஷயங்க, இதெல்லாம் தாண்டி உங்களால என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். பாருங்க, இந்த நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தைகள். யோபு சொல்லும்போது 6:25 யோபு சொல்லுகிறார், செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு. பாடுகள் வேதனையோடு கூட இருக்கிற மனிதனிடத்திலே பேசப்படுகிற அந்த வார்த்தைகள் செம்மையான வார்த்தைகள். ஒரு சரியான வார்த்தை பேசணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா அவனுடைய காயங்களை உணர்ந்து, வேதனைகளை உணர்ந்து, வலியை உணர்ந்து என்ன செய்யணுமா? பேசணும். இன்னைக்கு அப்படி பேசுகிற ஆட்கள் குறைவு. அதனால்தான் சொன்னார், அந்த வார்த்தை சொல்லுகிறது, வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களை போல. அரிதான வார்த்தைகள். அப்படியெல்லாம் பேசுகிற ஆட்கள் என்ன செய்ய முடியல, இன்றைக்கு பார்க்க முடியும். ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறான் சொன்னா, இவைகளை பேசு, இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லு. இங்க பாருங்க, என்னோடு கூட யோபு 2 11 வசனத்திலிருந்து போடப்பட்டிருக்கிறது. பாருங்க, யோபினுடைய 3 சிநேகிதரும் யோபினுடைய போராட்டங்களை கண்டு கேள்விப்பட்டு அவனை தேடி அவனுக்கு ஆறுதல் சொல்ல என்ன செய்தார்களாம்? வந்தார்கள். அவன் வரும்போதே என்ன செய்தானா? தூரத்துல யோபுவை பார்க்கிறார்கள். யோபு அவர்களுக்கு என்ன தெரியல, அடையாளமே தெரியல. யோபு எப்படி இருக்கிறானா? எல்லாவற்றையும் இழந்து போய் ஒரு தெரியாமல், ஆளை பார்த்தா எப்படி இருக்கிறானா? அடையாளமே தெரியல. நம்ம சொல்றோம்ல பல நேரங்கள், என்னங்க ஆளை எப்படி, ஏன்னா அடையாளமே தெரியல. அவர்களாலே அவனுடைய நண்பனை அவர்களாலே என்ன செய்ய முடியல, அடையாளம் காண முடியவில்லை. வருகிறார்கள். வந்தவன் என்ன செய்யலையா? 3 நாளா ஒன்னும் பேசாம அவன் கூட உட்கார்ந்து இருக்கான். பாருங்க, தொடர்ந்து எத்தனை நாட்கள் போட்டிருக்கு? 7 நாட்கள் ஆண்டவர் சமூகத்தில் பாருங்க உட்கார்ந்து இருக்கிறான். அமைதலா, ஒண்ணுமே பேசல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். பேச வார்த்தை இல்லைன்னா சும்மா இருக்கிறது நல்லது. போயிட்டு என்ன செய்யாத, எதையாகிலும் சொல்றதை விட சும்மா போய் கூட உட்கார்ந்து இருந்தாலே அது என்னதான். இன்னைக்கு ஒரு சங்கீதம் வாசம், வீட்டில் இன்னொரு முறை போய் வாசித்து பாருங்க. இந்த சங்கீதம் சொல்லுகிறது, தேவன் சிருஷ்டித்தவைகள், அவைகளுக்கு என்ன இல்லையா? வார்த்தை இல்லை, பேச்சு இல்லை, ஆனால் அவைகளின் சத்தம் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் கேக்குதான். ஒரு வார்த்தையும் இல்லை. நிலவு பேசுதான், கவிஞர்கள் கிட்ட மாத்திரம் நிலவு பேசும். அவனோடு கூட என்ன செய்யும்? பேசும். தென்றல் அவனோடு கூட பேசும். ஆட்களோடு கூட அது பேசும். வானம் பேசும், பூமி பேசும். எல்லாம் யார் கூட பேசுகிறது? நம்ம கூட எல்லாம் பேசாது. நம்ம கூட எல்லாம், ஏன்னா நம்ம அது கூட என்ன செய்யறது இல்லை, பேசுறது இல்லை. அது ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் என்ன செய்கிறது? பேசுகிறது. தேவனுடைய மகிமையை பேசுகிறது. தேவன் எத்தனை மகத்துவமானவர் என்று பேசுகிறது. சூரியனுடைய காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற, எல்லாவற்றையும் பார்க்கிற சூரியன். பாருங்க, இவர்கள் வந்து அவனிடத்தில் என்ன சொல்லுகிறார்கள்? ஒன்றும் பேசல, அமைதியா உட்கார்ந்து இருக்கிறான். ஆறுதலின் வார்த்தைகள் இல்லைன்னு சொன்னா என்ன செய்ய? அமைதலா நேரமிடு, அவங்களோடு கூட உட்கார்ந்துரு, பயப்படாத, நான் உங்க கூட தான் இருக்கிறேன். நண்பர்கள் வந்த உடனே யோபுக்கு ஒரு பெரிய தைரியம் வந்திருக்கும்.
பரவாயில்ல, என்ன போனாலும் நமக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இருக்கு, துணையா இருக்கிறதற்கு ஆட்கள் இருக்கு. நாம் அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உன்னால பேச முடிந்தா போய் ஆறுதலான நல்ல வார்த்தைகளை பேச முடியலையா சும்மா போய் உட்கார்ந்துட்டாவது என்ன செய்ய, ஒரு தைரியம். அந்த வார்த்தைகள் இல்லைன்னாலும் ஒரு தைரியம். ஏன்னா இன்னைக்கு மனுக்குலம் எதை எதிர்பார்க்கிறதுன்னு சொன்னா, ஆறுதல் சொல்ல விரும்புகிறவர்கள் விரும்பணும். போய் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, அவன் அநேக பாடுகளோடு கூட இருக்கிறான், கண்ணீரோடு கூட இருக்கிறான். யார் நமக்கு உதவி செய்வார், யார் நம்மை ஆற்றி தேற்றுவார்? அவர்களோடு கூட பேசுகிறதுக்கு நேரம் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, உன் வார்த்தைகள். பாருங்க, என்னோடு கூட வந்து சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து போடப்பட்டிருக்கிறது. தாவீது ஓடிக்கொண்டு இருக்கிறான். தாவீது என்ன செய்யறான்னு சொன்னா, சவுலுக்கு பயந்து ஜீவன் தப்ப ஓடிக்கொண்டு இருக்கிறான். கேகிலாவிலே போய் குடியிருக்கிறான். அந்த கேகிலாவின் பட்டணத்தார் பாருங்க, நன்றி மறந்த ஆட்கள். கேகிலாவுக்கு மேல சண்டை வந்த உடனே தாவீது தான் போய் கேட்கிறான், ஆண்டவரே கேகிலாவுக்கு யுத்தம் வந்திருக்குன்னு கேள்விப்படுறேன், நான் போட்டோமா, சண்டை போடட்டுமா, அதை உதவி செய்ய முடியுமா? இவனா போய் வாலன்றி ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர் சொன்னார், போய் யுத்தம் பண்ணு, ஜெயிப்ப, அந்த குடிகளை காப்பாற்றுவே, எவ்வளோ நன்மை செய்தான். அந்த ஜனங்கள் கடைசியில் ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரை இந்த ஜனங்க என்னை பாதுகாப்பார்களா, சவுல்கிட்ட காட்டி கொடுப்பாங்களா? ஆண்டவர் சொன்னார், கட்டாயம் பிடிச்சி கொடுத்துருவான், கட்டாயம். ஏன்னா அவ்வளோ நல்லவன், அவ்வளோ நல்லவன். நல்லவர்கள் நிறைய நாட்டில் உண்டு. ஆண்டவர் சொன்னார், பேசாம ஓடுகிறான். அடுத்து என்ன செய்கிறான்? ஓடுகிறான், வனாந்தரத்திலே ஓடிக்கொண்டு இருக்கிறான், ஆதரவற்ற நிலைமையில. அங்க 16வது வசனம் சொல்லுது, அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி, நீ பயப்படாத, உன்னால என்ன செய்ய முடியாது சொல்றான். பாருங்க, ஒரு பெரிய நம்பிக்கையற்ற நிலைமையிலே தாவீது வனாந்தரத்தில் இருக்கும்போது யோனத்தான் போய் உட்கார்ந்து கையை பிடிச்சுக்கிட்டு தைரியப்படுத்துறான், பயப்படாத, எங்க அப்பாலாம் சும்மா, அவரெல்லாம் ஒண்ணு செய்ய முடியாது, கட்டாயம் என்ன செய்ய மாட்டேன், சாக மாட்டேன், அவரால் உன்னை கண்டுபிடிக்கவே முடியாது, அது அவருக்கும் தெரியும், அவரால் உன்னை கொல்ல முடியாது, தேவன் சொன்ன வார்த்தையின்படி நீ கட்டாயம் ராஜாவா இருப்ப, நான் உன் கீழே வந்து வேலை செய்வேன், காலம் மாறும், இதெல்லாம் குறித்து ஒண்ணு நீ என்ன செய்யாத. பாருங்க, இப்படி ஒரு வார்த்தை வருகிற போது ஒரு மனுஷன் உடைந்து போயிருக்கிறவனுக்கு எப்படி இருக்கும்? ஒரு பெரிய தைரியம் கொடுக்கணும். போய் உட்கார்ந்துட்டு, நீ இங்க காட்டுல போய் வந்து உட்கார்ந்துருக்கியே, ஊர்ல இருந்தாலும் நான் உன்னை காப்பாத்துவேன், நீ அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு எப்படி இருக்கும் அவனுக்கு? ராஜகுமாரன் வந்து தைரியம் சொல்றான், பயப்படாத, ஒன்னும் நடக்காது, ஒன்னும். பாருங்க, தேவன் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, ஆறுதலாய் பேச, தைரியம் கொடுக்க, உற்சாகப்படுத்த. நமக்கே ஒன்றும் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அந்த சமூகம் வேறு சொல்லுகிறது, தேவன் நல்ல வார்த்தைகளை தந்திருக்கு. அது சொல்லுகிறான், அது யாருக்கு தெரியும்? சவுலுக்கும் அது தெரியும். அப்போ நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னு சொன்னா, ஒரு மதிப்புள்ளதாய். அன்றைக்கு தாவீதுக்கு அந்த வார்த்தைகள் தான் தைரியம் ஊட்டுகிறது, அந்த வார்த்தைகள் தான் நம்பிக்கை தருகிறது, அந்த வார்த்தைகள் தான் துணிந்து தேவனுக்காக ஓட பலன் தருகிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசணும். எபிரேயர் 6:10 பவுல் சொல்லுகிறான், தேவனுடைய ஜனங்கள். அதுக்கு முந்தைய வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் மேலே அத்தனை கோபாக்கினையின் காரியங்களை பேசிக்கொண்டே வருகிறவன் 10வது வசனத்துல சொல்லுகிறான், உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அந்த ஜனங்கள் பாருங்க, ஒருவேளை யோசிச்சிருப்பாங்க, இவ்வளவுலாம் செஞ்சோம், ஆனா இன்னைக்கு வார்த்தைகள் பிரச்சனைகள் வருகிற போது. அப்ப பவுல் சொல்லுகிறான், பயப்படாதீங்க, ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், ஆண்டவருக்காக, அவர் ஊழியத்துக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கிற, செய்து கொண்டு இருக்கிற, இதெல்லாம் மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அப்போ தேவனை குறித்ததான ஒரு புது வெளிச்சத்தை அவர்களுக்குள்ளாய் கொண்டு போய் வைக்கிறான்.
அவர்களுக்கு என்ன வந்திருக்குன்னு சொன்னா, இப்போ தேவனை குறித்து ஒரு பெரிய நம்பிக்கை, தைரியம். ஆண்டவர் நமக்கு ஒண்ணு என்ன செய்ய மாட்டார், தீங்கு செய்ய மாட்டார். அந்த நம்பிக்கை நிச்சயம் வரணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளைகள் பேசணுங்க. நம்ம பேசுகிற வார்த்தைகள், நீதிமொழிகள் 18:21 சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். பேசுகிற வார்த்தைகள், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், நம்முடைய வார்த்தைகளினாலே ஜனங்களை என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, உயிர்ப்பிக்கணும். பேசுகிற வார்த்தைகள். நல்லா இருக்கிற ஆளை பார்த்து, என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க, ரொம்ப டயர்டா இருக்கிறீங்களே, சுகர் ஏதாவது இருக்குதானா, என்ன வந்துடும் உனக்கு? அதோட அது வரைக்கும் நல்லா தான் வந்திருப்பான். அதுக்கப்புறம் அவனால நல்லா போக முடியாது. உள்ள என்ன வந்துடும், ஏன்னா ஒரு விஷ விதைய உள்ள போட்டாச்சு பாருங்க, அது என்ன செய்யும், தலை கிருகிருன்ற மாதிரி இருக்குன்னு அவனுக்கே தோணும் தலை. ஏன்னா உள்ள என்ன போடப்பட்டிருக்கிறது, ஒரு விஷ விதை. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, பலவீனமா இருக்கிறவனை கூட பார்த்து, என்ன பரவாயில்ல, நேத்தை விட நீங்க நல்லா அப்படின்னு சொன்னாலே என்ன வந்துடும், அவனுக்கு ஒரு பெரிய உற்சாகம் வந்துடும். பரவாயில்ல, தேவன் என்னை குணமாக்கி இருக்கிறார், சுகமாக்கி இருக்கிறார். நம்பிக்கை தரணும். சோர்ந்து போய் இருக்கிற ஆட்கள் கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது, காலம் மாறும் என்பதை பேசுகிறத விட்டுட்டு என்ன செய்வான், நீ என்ன பண்ணன்னு தெரியாது. யோபு கிட்ட வந்து அதான் பேசியிருப்பான். யோபு நினைச்சிருப்பான், வந்திருக்கானுங்க ரொம்ப தைரியம் முட்டுவானுங்கன்னு. வந்தவன்லாம் என்ன சொன்னா, நீ ஏதோ அக்கிரமம் பண்ணியிருக்க, நீ ஏதோ பாவம் பண்ணியிருக்க, நீ ஏதோ தேவனுக்கு விரோதமான காரியங்களை செஞ்சிருக்க, அதனால தேவன் உன்னை என்ன செஞ்சிட்டாரு, தன் கேட்க கேட்க அப்பதான் சொல்றான், செம்மையான வார்த்தைகளில் எவ்வளோ வல்லமை உண்டு, அதெல்லாம் விட்டுட்டு இப்படி வீணா போனதை பேசின்னு இருக்கிறான்ல, உடைந்து போகிறான். கடைசியில ஆண்டவரே வந்து என்ன செய்தாராம், யோபின் சிநேகிதர்களை பார்த்து சொன்னார், என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்க ஒரு வயலும் பேசலன்னு சொன்னார். வார்த்தைகள் கர்த்தருக்கு மகிமை உண்டாட். பாருங்க, ஒவ்வொரு நாளும் வேதம் என்ன எதிர்பார்க்கிறது சொன்னா, தேவ பிள்ளைகள் பேசுகிற அந்த வார்த்தைகள் இருக்கு பாருங்க, ஆட்களை உருவாக்க வேண்டும், அவங்களுடைய வாழ்வை கட்டி எழுப்பணும். தேவனுக்கு மகிமை உண்டாக. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொல்லுகிறது, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது தான், தேவ பிள்ளைகளிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிறவைகளை செய்யணும். பிரசங்கி சொல்லும் போது 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல பாருங்க, அவன் சொல்லுகிறான், தேவ பிள்ளைகள் வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தைகள், 10-12 வாசிங்கள், ஞானியினுடைய வாய்மொழிகள் தயை உள்ளவைகள், மூடனுடைய உதடுகளோ அவனையே காலி பண்ணிடும். அவனே என்ன செஞ்சிடும், நீ பேசுற பேச்சை ஒரு நாள் என்ன செய்யும், வேதம் அப்படிதானே சொல்லுது, ஒரு நாள் என்ன செய்யணும், எல்லா வார்த்தைகளுக்கும் கணக்கு கொடுக்கணும். எல்லா வார்த்தைகளுக்கும் ஒரு நாள் என்ன செய்யப்படும், கணக்கு கொடுக்கணும். கர்த்தருக்கு மகிமை நடப்போம். அவன் சொல்லுகிறான், ஞானிகளுடைய அந்த வாய் இருக்கு பாருங்க, தயை உள்ளது. ஆண்டவர் நமக்கு ஞானம் கொடுத்து, அப்ப நம்ம பேசுகிற அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, ஜனங்களை உருவாக்கி கொண்டே இருக்கணும். சாதாரண நிலைமையில இருக்கிற ஆட்கள், ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும், அந்த வார்த்தைகள் அவர்களை என்ன செய்கிறது, பெரிய மாற்றத்துக்குள்ளாக நடத்துகிறது, பெரிய நம்பிக்கையை தருகிறது. பாருங்க, நான் கூட ஒரு இதுல வாசித்த போது, அப்போ பிரதமராக இருந்த நேரு, பண்டித ஜவஹர்லால் நேரு வந்து டாட்டாவை பார்த்து சொன்னாராம், நம்ம தேசத்துல இருக்கிற மஞ்சள், இந்த வேம்பு இதெல்லாம் எடுத்துட்டு போய் வெளிநாட்டுக்காரங்க என்னெல்லாம் செய்யறாங்களே, நீங்க இதுல ஏதாவது செய்யக்கூடாதான்னு சொன்னாராம். அப்பதான் டாட்டா என்ன செய்ய ஆரம்பித்தாராம், அந்த முகங்களுக்கு போடுகிற அந்த கிரீம் எல்லாம் செஞ்சார். கிரீம் எல்லாம் செய்து எல்லாத்தையும் விற்க ஆரம்பிக்கிறார். விற்க ஆரம்பித்தா தொடர்ந்து என்ன செஞ்சு கொண்டு இருந்தான், நஷ்டத்திலேயே போயிட்டு இருந்தது. அந்த கிரீம் எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு பேரு லட்சுமின்னு வச்சிருந்தாராம். வச்சு விற்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து தோற்று கொண்டே இருக்கிற போது அதை விட்டுலான்னு முடிவு பண்ணும்போது தான் அவருக்கு ஒருத்தர் வந்து ஆலோசனை சொன்னாராம், கொஞ்சம் பேரை மாற்றி வச்சு பார்க்கலாமான்னு சொல்லி. அப்போதான் என்ன பேர் வச்சாங்களாம், லாக்மின்னு வச்சாங்களாம். என்ன வச்சாங்க, லட்சுமி லாக்மி ஆன உடனே இன்னைக்கு இன்டர்நேஷனல் என்ன செஞ்சுன்னு இருக்கு, சின்ன ஆலோசனைகள். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நாம் பேசுகிற வார்த்தைகள் உருவாக்கணும். ஆண்டவர் பாருங்களேன், ஒன்றுமில்லாத வார்த்தைகள் இவைகளை செய்யுமானால், ஜீவன் இல்லாத வார்த்தைகள் இதை செய்யுமானால்,
தேவனுடைய வார்த்தை எவ்வளவு ஜீவன் உள்ளவைகள். பேச பேச ஆட்களுக்குள்ளாக தைரியம். எப்படி பேசினாலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனிதனை உருவாக்குகிறதற்காக பேசுகிற போது நம்முடைய வார்த்தைகள் பாருங்க, ஒவ்வொரு நாளும் வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. நீங்க நீதிமொழி 25:12 வாசிக்கிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கேட்கிறவனுக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லணுமா. புத்தி சொல்லும் போது எப்படி சொல்லணுமா? கொஞ்சம் ஞானமா சொல்லணும். கேட்கறதுக்குன்னு ஒரு ஆள் ஆயத்தமா இருக்கிறான், அவனுக்கு புத்தி சொல்லும் போது எப்படி சொல்லணுமா? ஞானமாய் சொல்லணும். நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்முடைய வார்த்தைகள் கடந்து போகிற போது, அமெரிக்க அதிபராக ஆபிரகாம் லிங்கன் கடந்து வருகிறதுக்கு முன்பதாக தொடர்ந்து தோற்று கொண்டே இருந்தான். எந்த எலெக்ஷன்ல நின்னாலும் தோல்விதான், எங்க போனாலும் தோல்விதான். தோற்று கொண்டே இருக்கிற போது அவனுக்கு வருகிற கடிதங்கள் எல்லாம் ஒரு நாள் படித்து கொண்டு இருந்தான். படித்து கொண்டு இருக்கிற போது அதுல ஒரு கடிதம் வந்திருந்ததான், இந்த மூஞ்சிக்கு நீ எல்லாம் தேர்தலில் நிக்கணுமா. கடிதமே அப்படிதான், கடும் சொற்களாலே. முகம் எப்படி இருக்குது? குதிரையை மாதிரி இருக்குது, 2 கண்ணமும் டொக்கு விழுந்திருக்கு. நீ எல்லாம் எதுக்கு தேர்தலில் நிற்கிற? உனக்கு அமெரிக்காவில் இருக்கிற எந்த பொண்ணுக்கும் உன் முகத்தை பிடிக்காது, நீ ஜெயிக்கவே முடியாது. வேணா ஒன்னே ஒன்று சொல்லுகிறேன், வேணா ஒரு தாடி வச்சுக்கோ, ஒருவேளை பிடித்தாலும் பிடிக்கும் என்று எழுதப்பட்டது. பாருங்க, அவன் எல்லாத்தையும் திட்டிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா, வேண்டுமானால் தாடி வைத்து பார், அந்த டொக்கெல்லாம் மறைஞ்சிட்டா ஒருவேளை பிடித்தாலும் பிடிக்கும் என்று. அந்த ஒரு வார்த்தையை அப்படியே எடுத்துக்கொண்டு ஆபிரகாம் லிங்கன் தாடியோடு கூட அடுத்த புகைப்படங்களை வெளியிடுகிறான், அடுத்த தேர்தல்கள் நிற்கிறான். அதற்கு பின்பு அவன் தோற்றதே இல்லை. ஆலோசனைகள் பல நேரங்கள் சொல்லுகிறான், கேட்கிற செவிக்கு. சும்மா போறவன வரவனெல்லாம் கூப்பிட்டு என்ன செய்யாத, ஆலோசனை கொடுக்காது. ஏன்னு சொன்னா வசனம் அப்படிதான் சொல்லுது. முத்துக்களை எதுக்கு முன்னால போடக்கூடாதான், ரொம்ப கவனமா இருக்கணும். எதுக்கு முன்னால முத்தை போடணும் தெரியணும். பாருங்க, இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, தம்முடைய பிள்ளைகள் பேசுகிற வார்த்தைகள் மதிப்புள்ளவைகள், கனமுள்ளவைகள், அரிதானவைகள். அது பேசும்போதே மாற்றங்களை உண்டாக்கணும். பேசுகிற போதே பல நேரங்களில் நீங்க பாருங்க, பேசுகிற வார்த்தைகள் நாம் விரும்பின விளைவுகளை எல்லாம் தருகிறது இல்லை. ஆனா என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய எதிர்பார்ப்பதுதான். நீங்க 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே பார்க்கிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது, சிரியா தேசத்திலிருந்து சிறைபிடிக்கப்பட்ட ஒரு சின்ன பெண் சிறைபிடித்துக் கொண்டு வருகிறார்கள். சீரியா தேசத்திலிருந்து சீரியார் வந்து இஸ்ரவேலிலிருந்து அந்த பெண்ணை என்ன செய்தார்களா? சிறைபிடித்து கொண்டு வந்தார்கள். இந்த 3வது வசனம் சொல்லுது, வாசிங்கள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்துக்கு போவாரானால், பாருங்க சொல்லுகிறா, அது வரையிலும் நாகமான் காதில் விழுந்த வார்த்தைலாம் என்ன தெரியுமா? இந்த பாவி என்ன அக்கிரமம் செஞ்சானோ. நேரம் எவனும் பேச முடியாது பாருங்க. ஏன்னா அவன் யாரு? பெரிய படை தளபதி. கொஞ்ச நேரத்தில் ஆளை காலி பண்ணிடுவான். பின்னால் என்னெல்லாம் பேசியிருப்பான். நம்ம அநேக ஆட்கள் சொல்றாங்க பாருங்க, ஏதாவது பிரச்சனை வந்துட்டதுன்னா என்ன செய்ய வேண்டியது? யோபுவின் சிநேகிதர் பேசினது போல பேசுகிறது. இவனுக்கு என்னெல்லாம் வார்த்தைகள் சொன்னார்களோ தெரியாது, எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு இருந்தான். ஏன் சொன்னா, அவன் சரீரத்திலே குஷ்டரோகம், ஒருவனாலும் குணமாக்கப்பட முடியாத வியாதி. ஒருவன் அதுக்கு நம்பிக்கையே கொடுத்திருக்க மாட்டான். நீ நல்லாயிடுவன்னு சொல்லுகிறதுக்கு ஒருவனும் இல்லாத ஒரு காலகட்டங்களிலே ஒரு நல்ல செய்தி வருகிறது. அந்த பிள்ளை தான் அவனை பார்த்து சொல்லுகிறா, சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசி கிட்ட போனா இந்த குஷ்டரோகம் நீங்கிவிடும். அந்த வார்த்தையை நாகமான் ஏற்றுக்கொள்ளுகிறான், அந்த வார்த்தையை நம்புகிறான். நாகமான் கடந்து வருகிறான். நாகமானுடைய மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறுகிறதுன்னு சொன்னா, நல்ல செய்தியை சொல்லுகிற ஆட்களை கர்த்தர் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். நம்பிக்கையான வார்த்தைகளை பேசணும் கூடுமான வரையில். ஏன்னா வேதம் என்ன எதிர்பார்க்க சொன்னா, ஒரு நம்பிக்கையான வார்த்தைகள், பேசப்படுகிற வார்த்தைகள். நீதிமொழிகள் 21:23 சொல்லுகிறது, தன் வாயையும் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாக்களை இடுக்கண்களுக்கு விலக்கி. ஏன்னா எங்க எதை பேசணும்னு தெரியணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம் பேசுகிற வார்த்தைகள். தேவ பிள்ளைகள் கிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா,
நன்மையானவைகளை பேசுங்க, கொடுமான வரைக்கும் என்ன செய்யுங்க, நலமானவைகளை பேசுங்க. நீதிமொழிகள் 31 போடப்பட்டிருக்கிறது, அவள் நாவில என்ன செய்ததான், 26வது வசனம், தயையுள்ள போதகம் இருந்ததாம். குடும்பத்தை குறித்து அங்க ஒரு தாய் தன் பிள்ளைகளோடு கூட பேசுகிற போது அவ வாயில் எப்படிப்பட்ட போதகம் இருந்ததாம், ஒன்றும் கவலைப்படாத மகளே, நல்லா வருவேன், ஒன்றும் கவலைப்படாத, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படித்தான் பேசணும். குடும்பங்களை பேசும்போது என்ன செய்யணும், பிள்ளைகளை உற்சாகப்படுத்தணும், பிள்ளைகளை தைரியப்படுத்தணும், பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை தரணும். ஏன்னு சொன்னா பிள்ளைகள் இன்றைக்கு அநேக சூழல்களுக்கூடாக கடந்து போகிற போது ஒன்றும் கவலைப்படாத. நம்ம ஆட்கள் என்ன, ஏதாவது ஒரு சின்னதுல ஒரு குறைவான ஒரு சின்ன மார்க் வாங்கிட்டா என்ன செய்ய வேண்டியது, போட்டு வெளுத்து எடுத்துட வேண்டும். வெளுத்து எடுத்து இதை செய்யலைன்னா அவனுக்கு சாப்பாடு கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது. அது கடைசியில் என்ன வந்துடும், அது அப்படியே பயந்து பயந்து என்ன செய்யாது. வேதம் சொல்லுது, அவளுடைய நாவில் என்ன இருந்ததாம், தயையுள்ள போதகம். டீச்சிங்கே எப்படி இருந்ததாம், ரொம்ப அன்பா உட்கார்ந்து சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா அதை கேட்கிற ஆட்கள் மகிழ்ச்சி வரணும். நான் பேசுகிற காரியங்கள் மகிழ்ச்சியை உண்டாக்கணும், கொண்டாட்டங்களை உண்டாக்கணும், அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். பாருங்க, ஒரு பிரசித்த பெற்ற ஒரு ஊழியர், அவரை ஒரு பாரம்பரிய சபைக்கு கூட்டிருந்தாங்க. பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஒரு ஆளும் என்ன செய்யலையா, நம்மளாவது எங்கேயாவது உங்களெல்லாம் ஆமேன்னு சொல்லுங்கன்னா தான் ஆமேன்னு சொல்லுவீங்க, லேலியா சொல்லுங்கன்னா லேலியா. அவரு அதெல்லாம் கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டார், ஒன்றும் அசர்ற மாதிரி இல்லை. அவர் பேசிட்டே இருக்கிறாரு, அதுங்க அமைதியை பார்த்துட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் அவருக்கு என்ன வந்துட்டுன்னு சொன்னா, கோபம் உச்சத்துக்கு போயிட்டது. இதுங்கெல்லாம் ஒன்றும் பரலோகம் போவாது, இது ஒரு ஆள் என்ன செய்யாது, பரலோகம் போவாதுன்னு அந்த கோபம் ஏற ஏற பிரசங்கம் என்ன செஞ்சிட்டது, வேற மாதிரி கடினமா பேச ஆரம்பிக்கிறார். இந்த சபையிலோட மெம்பரு ஒரு ஆளு என்ன செய்ய மாட்டேன், பரலோகம் போக மாட்டேன். கர்த்தருடைய ஆக்கின தீர்ப்பு இந்த சபையில இருக்கிற எல்லா மெம்பர்ஸ் மேலேயும் வருதுன்னாங்க. அவர் சொல்ல எல்லாம் அப்படியே தான், அப்பவும் அப்படிதான் பார்த்துடும். பின்னால இருந்து மாத்திரம் ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருந்தாராம். இவருக்கு இன்னும் என்ன வந்துட்டது, மறுபடியும் அதே வார்த்தை சொல்றாரு, இந்த சர்ச் மெம்பர் ஒரு ஆளும் பரலோகம் போக மாட்டேன், கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆக்கினைக்குள்ளாக இன்னைக்கு தீக்குறாருன்னு சொன்னான். சொல்லி முடிச்சுட்டு பிரசங்கம், அப்போ அவர் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தார். பிரசங்கத்தெல்லாம் முடிச்சுட்டு நேரம் அந்த ஆள்கிட்ட போயிட்டு இருக்கார். நான் எவ்வளோ இதாக பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், எல்லாம் சாக போறீங்க, அக்கினி வரும் ஆக்கினை வரும்னு சொல்ற, சிரிச்சுனே இருக்கிறீங்கன்னு சொன்னா நான் இந்த சர்ச் மெம்பர் இல்லைங்க, சும்மா வந்து உட்காந்து. அவனுக்கு அதுக்கும் எதையாவது பேசு, அவங்களே தான் நான் சொல்றேன், எனக்கு அதுக்கும் பாருங்க. நம்ம சில நேரங்கள் அப்படிதான், நம்ம பிரசங்கங்களுக்கு வார்த்தைகள் ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ் வரலன்னா நம்ம என்ன செய்யணும், கவனமா. அதனால தான் சொல்லுது, ஏற்ற சமயத்தில் சொல்லுகிற அந்த வார்த்தை எப்படி இருக்கணுமா, அவனை உற்சாகப்படுத்தணும், மகிழ்ச்சியா வைக்கணும். அதுக்காக எப்போதுமே மகிழ்ச்சியா வைக்கிறது இல்லை. அதனால சொல்லப்பட்டிருக்கிறது, கடிந்து கொண்டு ஞானமாய் புத்தி சொல்லணும். ஒவ்வொரு நாளும் பாருங்க, வேதம் எதிர்பார்க்கிறவைகளை செய்கிற போது ஆண்டவர் எல்லா வகையிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். நேரத்தின் அருமை கருதி இங்க முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அநேக காரியங்கள் அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஞானமாய் பேசுகிற போது அந்த தயை இருக்கணும். பாருங்க, அப்போஸ்தலர் 16:30 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்டார்கள், தொடுமரத்திலே தொங்கவிடப்பட்டார்கள், இரத்த காயம், கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறார், சிறையிருப்புகள் எல்லாம் மாறுகிறது. அந்த சூழல்ல அந்த சிறையின் அதிபதி, காவலாளி ஓடி வந்து கேட்கிறான், ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படனா என்ன செய்ய வேண்டும்? நம்ம என்ன சொல்லுவோம், நீ பண்ண அக்கிரமத்துக்கெல்லாம் உனக்கு நேரம் நரகம்தான். எங்களெல்லாம் பாடு பண்ண, ஊழியத்துக்கு விரோதமாக பண்ணேன், ஊழியக்காரனுக்கு விரோதமாக பண்ணேன், ஊழியக்காரனை அடிச்சுட்டேன், எங்களை அடிச்சுட்டேன், என்னெல்லாம் சொல்லியிருப்பான். ஆனால் பவுல் சொல்லுகிறான், அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்பொழுது பாருங்களேன், இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சத்துருக்களை சிநேகியுங்கள், அன்பாய் பேசுங்கள், மீட்புக்காக. ஏன்னா அந்த வார்த்தை நம்ம வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளியே வருதுன்னு சொன்னா அது என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா திரும்ப உள்ள எடுக்க முடியாது. திரும்ப ரொம்ப கஷ்டம், போராடணும், பிரயாசப்படணும், உள்ளெல்லாம் என்ன செய்ய முடியாது,
பாருங்களேன், உங்களுக்கு தெரியும் சாமுவேல் என்ன பண்ணிட்டான்னா, அன்னைக்கு திடீர்னு வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்டெல்லாம் ஒரு அழுத்து, அப்படி சக்குன்னு அழுத்தினா மொத்தம் வெளியே ஓடி வந்துச்சு. உள்ளே வைக்கிறதுக்குள்ள ஏன்னா நம்ம எப்படியாவது என்ன செய்யணும், உள்ளெல்லாம் அதை வைக்கவும் முடியல, உபயோகப்படுத்தவும் முடியாது, எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான். ஏன்னா பல நேரங்களில் நம்ம வார்த்தையும் அப்படிதான், டக்குன்னு ஒரு அழுத்தணும்னு என்ன செய்யும், அப்படியே பம்பாய் அடிக்கும் பாருங்க. ஒன்றும் திரும்பலாம் எடுக்க முடியாது, போனது தான். அதனால தான் அவர் சொல்றாரு, இந்த வார்த்தை கனம் உள்ளது, மதிப்புள்ளது, அழகுள்ளது. அழகா பேசுங்க, கனிவா பேசுங்க, தயவா பேசுங்க, அன்பா பேசுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.